சிவனை பற்றி சில விஷயங்களை சிந்திக்கலாம். எவ்வளவுதான் நான் உழைத்தாலும் இந்த ஊதியமானது எனக்கு சரியாக கிடைக்கவில்லை. மனசுல நிம்மதி இல்லை, வாழ்க்கையிலும் நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சாமியார்ட்ட போய் சொல்றாரு. 63 நாயன்மார்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் வாழ்ந்திருக்கிறார்கள். 18 சித்தர்களும் இந்த தமிழ்நாட்டில் தான் வாழ்ந்திருக்கிறார்கள். 63 நாயன்மார்களும் சிவபெருமானை வழிபாடு செய்து அந்த சிவனுடைய அருளை பெற்று அதற்கு பிறகு முக்தி அடைந்திருக்கிறார்கள். ஜோதியில் கலந்தவர்களும் இருக்கிறார்கள். நேரடியாக இந்த பூத உடலோடு மேல்லோகத்திற்கு சென்றவர்களும் இருக்கிறார்கள். நால்வருடைய படத்தை நாம் வழிபாடு செய்வதை மறந்துவிட்டோம். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா 63 நாயன்மார்களும் சிவபெருமான் கோயிலிலே சுற்றி வைத்திருப்பார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சிவபெருமான் கோயில்கள், புதியதாக தோன்றக்கூடிய கோயில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 63 நாயன்மார்களை வைப்பதற்கு இடமில்லை. நால்வர் அவர்களை வைப்பதற்கு இடமில்லை. மற்ற மாநிலத்திலிருந்து வந்த இறைவன் எல்லாம் நாம் வைத்திருக்கிறோம். இது தவறாக சொல்லுகிறேன் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். பட்டினத்தார் மிகவும், அதாவது 1,00,000 கோடிக்கு அதிகமாக பணம் வைத்திருந்த ஒரு மனிதர், அரசருக்கு கடன் கொடுக்கின்ற அளவுக்கு பணம் வைத்திருந்த ஒரு மனிதர், இறைவன் ஆட்கொள்கின்ற பொழுது தன்னுடைய சொத்தை எல்லாம் விட்டுவிட்டு ஒரு 4 முழ வேட்டியை கட்டிக்கொண்டு ரோட்டில் இறங்கி நடந்து விட்டார். அப்படிப்பட்ட மாமனிதர் நிறைய பேர் நம்முடைய தமிழகத்திலே இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோருமே இந்த பூமியில் பிறந்து வாழ்ந்து இறைவனிடையில் இளைப்பார்கின்றவர்கள், இறைவனோடு இணைந்தவர்கள். இறைப்பாடுகள் என்று சொல்லக்கூடாது, இறைவனோடு இணைந்தவர்கள், ஜோதியில் கலந்தவர்கள். அப்படிப்பட்ட 63 நாயன்மார்களையும் வழிபாடு செய்ய வேண்டும். சிவனுடைய நாமாவளி, அதாவது நமச்சிவாய என்கின்ற இந்த மந்திரத்தை நாம் எப்பொழுதுமே மனதார சொல்லிக்கொண்டே இருந்தோமேயானால் நமக்கு எல்லா பயன்களும் நன்மைகளும் கிடைக்கும் என்பதை உறுதிபட கூறிக்கொள்கிறேன். தச அவதாரங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த 10 அவதாரத்திலும் சிவபெருமானை பெருமாள் வழிபாடு செய்திருக்கிறார். ராமர் ராமேஸ்வரத்தில் ராமலிங்க நாதரை பூஜை செய்திருக்கிறார். 10 அவதாரத்திலும் பூஜை செய்திருக்கிறார். இந்த சிவபெருமானை பூஜை செய்தால்தான் தோஷங்கள் நிவர்த்தி அடைய முடியும். முருகன், திருமுருகன் பூண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்ல, திருச்செந்தூர்ல சம்ஹாரம் பண்றார். சம்ஹாரம் பண்ணிட்டு திருமுருகன் பூண்டியில போய் முருகன் சிவபூஜை பண்றார். சிவபூஜை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் முருகபெருமானுக்கு திருக்கல்யாணம். மறுநாளே திருக்கல்யாணம் பண்றாங்க. ஆனா காலையில சிவபெருமானுக்கு பூஜை செய்து விட்டு மாலை கல்யாணம் செய்துகிறார். சிவபூஜை எப்படிங்கிறது எல்லாருக்கும் எல்லா மதத்தினருக்கும் உண்டு. அது கொஞ்சம் கொஞ்சமா காலப்போக்கில் சிவபூஜை அப்படிங்கிறது சிவனடியார்கள் மட்டுமே செய்யக்கூடியது அப்படின்னு வந்துருச்சு. அது அப்படி கிடையாது. பிரம்மாவே இந்த சிவபூஜையை பத்தி ரொம்ப விளக்கமாக ஒரு இடத்துல சொல்லியிருக்கார். நாரதர் போய் பிரம்மாட்ட கேட்கிறார், எல்லாரும் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே, அதுக்கு என்ன பலன்? நமச்சிவாயம்னா என்ன அப்படின்னு கேட்கிறார். அவர் உடனே சொல்றாரு, ஓருயிராய் இருக்கக்கூடிய அந்த நீந்துகின்ற ஓருயிர் தாவரத்திட்ட போய் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லு அப்படிங்கிறார். அப்படி சொன்னோன்ன, சரி அது என்ன திருப்பியா கேள்வி கேட்க போகுது அப்படின்னு சொல்லி நாரதரும் போய் ஓம் நமசிவாயா அப்படின்னு அதனுடைய காதல சொல்றார். அந்த பூச்சி இறந்து போகுது.
திரும்ப வந்து சொல்றார், என்னப்பா நமச்சிவாய மந்திரத்தை சொன்னா இறந்துடுவாங்களா? இல்லப்பா, போய் அங்க ஒரு தவக்கலை இருக்கு பார், அந்த தவக்கலை கிட்ட சொல்லு அப்படிங்கிறார். திரும்பவும் போறார், தவளை கிட்ட போய் ஓம் நம சிவாயா அப்படிங்கிறார். அந்த தவக்கலையும் செத்து போகுது. திரும்ப வர்றார் பிரம்மாட்ட, தந்தையாகிய பிரம்மாட்ட வந்து, என்னப்பா அந்த தவளையும் செத்து போச்சு, அப்ப நமச்சிவாய மந்திரத்தை சொன்னா செத்துருவாங்களா? திரும்பவும் கேட்கிறார். கூடவே இருக்கக்கூடிய வாக்தேவி சொல்ற, பிரம்மர் என்ன சொல்லுகின்றாரோ அதை செய். சரி, என்ன செய்யணும்? அங்க ஒரு பசுமாடு கண்ணு போட்டிருக்கு. இப்பதான் அந்த கண்ணுக்குட்டி காதுல போய் சொல்லு, ஓம் நம சிவாயா. திரும்பவும் ஓம் நம சிவாயான்னு போய் சொல்றார். அந்த கண்ணுக்குட்டியும் செத்து போச்சு. என்னப்பா இது, கண்ணுக்குட்டி செத்து போச்சு, நான் சொல்றவங்க எல்லாம் செத்து போறாங்க அப்படின்னாக்கா நான் எப்படி அதை உறுதிப்படுத்துறது? இல்லப்பா, நீ திரும்பவும் கீழே போ. கீழே போய் அங்க ராஜாவினுடைய அரண்மனையில ராணிக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த குழந்தையினுடைய காதுல போய் சொல்லு அப்படிங்கிறார். நீ இவ்வளவு தடவை சொன்னதெல்லாம் மனிதர்கிட்ட இல்லை, இப்ப நீ சொல்றது அதுவும் ராஜாவினுடைய குழந்தைகிட்ட. அவன் வருங்கால அரசராக இருக்கக்கூடியவன் காதுல போய் நான் சொல்லி அந்த குழந்தை இறந்து போச்சுன்னா அந்த ராஜா சும்மா விடுவாரா? தந்தையே, முதல்ல சொன்னதெல்லாம் ஒரு தவளை கிட்டையும் ஒரு பசுமாட்டுக்கிட்டையும் சொல்ல சொன்னீங்க. இப்ப ராஜாவினுடைய குழந்தையினுடைய காதுல போய் சொல்ல சொல்றீங்க. இந்த ராஜா வருங்கால ராஜாவாக ஆகக்கூடிய குழந்தை. இதை நான் சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த ராஜா என்னை சிரசேதம் செய்து விடுவார். நான் இறப்பதற்கு தயாராக இல்லை, அதனால தயவு செய்து இதை மட்டும் தவிர்த்து விடுங்கள் அப்படின்னு நாரதர் சொல்றாரு. அவர் சொல்றாரு, இல்லப்பா நீ போய் சொல்லு, என்ன நடக்குதுன்னு பாரு. இவருக்கு நாரதருக்கு ரொம்ப பயம். இந்த நமச்சிவாய மந்திரத்தை இதுவரைக்கும் சொல்லி சொன்னவர்கள்லாம் இறந்து விட்டார்கள். அப்படி இருக்கிற பொழுது எப்படி ராஜாவினுடைய குழந்தை பிறந்த குழந்தையினுடைய காதுல போய் சொல்றது? ரொம்ப பயமா இருக்குப்பா, வேண்டாம் அப்படின்னு திரும்பவும் சொல்றாரு. வாக்தேவி சொல்ற, பிரம்மபத்னி, அப்பா சொல்வதை செய், அப்பொழுதுதான் இந்த மந்திரத்தினுடைய அருமை என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். நீங்க ருத்ரத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவான ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. நாதன் நாமம் நமச்சிவாயவே அப்படின்னு ஒரு தேவாரம் முடியும். நீங்க 4 வேதங்களிலும் அலசி பார்த்து, தேவாரத்துல வரக்கூடிய வார்த்தைங்க இது, 4 வேதங்களிலும் அலசி பார்த்து இந்த 4 வேதங்களிலும் சொன்ன ஒரே வார்த்தை நமச்சிவாயா என்கின்ற மந்திரம். இந்த நமச்சிவாய மந்திரத்திற்கு நால்வர்கள் அவ்வளவு தூரம் பெரிய பெரிய இடங்கள் எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க. வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது, இதுல உண்மையான பொருளா இருக்கக்கூடியது நமச்சிவாய மந்திரம் மட்டுமே. இந்த நமச்சிவாய மந்திரத்திற்கு அவ்வளவு ஒரு பெரிய பலன் இருக்கிறது. ஏன் அப்படின்னா, நீங்க ராமாயணத்தை எடுத்துங்க, மகாபாரதத்தை எடுத்துங்க, எல்லாமே நமச்சிவாய மந்திரம் இல்லாமல் நடக்கவில்லை. நமச்சிவாய மந்திரத்தோடு தான் எல்லாம் நடந்தது. இந்த நமச்சிவாய மந்திரத்தை போய் திரும்பவும் நாரதர் அந்த குழந்தையினுடைய காதுல சொல்றார். காதுல சொன்னோன்ன அந்த குழந்தை பேச ஆரம்பிக்குது பாருங்க. நான் ஓருயிராக பிறந்த பொழுது என்னுடைய காதிலே நமச்சிவாய மந்திரத்தை கூறினீர்கள் நாரதரே. நான் தவளையாக பிறந்தேன். தவளையாக பிறந்த போது மீண்டும் என்னுடைய காதினிலே நமச்சிவாய மந்திரத்தை கூறினீர்கள். மீண்டும் பசுமாட்டினுடைய குழந்தையாக, கன்றுக்குட்டியாக பிறந்தேன். மீண்டும் என்னுடைய காதிலே நமச்சிவாய மந்திரத்தை கூறிய பலனால் இன்றைக்கு அரசருடைய குமாரனாக பிறந்திருக்கிறேன்.
இந்த நமச்சிவாய மந்திரத்தை பிறந்தவுடன் நான் கேட்ட பலன், நான் இன்றைக்கு அரசருடைய மகனாக பிறந்திருக்கிறேன். நமச்சிவாய மந்திரத்தை கூறினால் இறந்து விடுவார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி இல்லை. நமச்சிவாய மந்திரத்தை கூறியதனால் நான் அரசருடைய மகனாக பிறந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதனால் நாம் தெரிந்து கொள்வது என்ன என்றால், இந்த நமச்சிவாய மந்திரம் என்பது மிகவும் மிகவும் உயர்வான ஒரு மந்திரம். நால்வர்கள் கூறிய மந்திரம், 63 நாயன்மார்கள் கூறிய மந்திரம், 18 சித்தர்கள் கூறிய மந்திரம் நமச்சிவாய மந்திரம். இந்த நமச்சிவாய மந்திரத்தில் தினமும் காலையில் நாம் ஒரு 5 முறையாவது கூறிவிட்டு நம்முடைய அன்றைய தின வேலைகளை தொடங்கினோமே ஆனால் கண்டிப்பாக நமக்கு எந்த விதமான கஷ்டங்களும் வராமல் நன்மையாகவே நடக்கும் என்று உறுதிபட கூறிக்கொள்கிறேன்.